சில பேர்லாம் பார்க்குறப்ப நம்மளுடைய ஈகோ ஷேட்டர் ஆகும்பாங்கல்ல, அந்த மாதிரியான ஒரு மனிதர் அவர். கோபிநாத் கலைஞரை இன்டர்வியூ பண்ணியிருக்காங்க, ஸ்டாலின், சோசார், நம்ம சுஜாதா அண்ட் ஜெயகாந்தர். ஸோ இவங்க எல்லாருமே வந்துட்டு சாதாரணமாக வந்து ஒன் டு ஒன் யாருக்குமே வந்து இன்டர்வியூ கொடுக்க மாட்டாங்க. ஸோ அவங்க எல்லாம் வந்து இவருக்கு வந்து இன்டர்வியூ கொடுத்துறாங்கன்னு சொன்னால் அதிலிருந்தே நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் இந்த கோபிநாத் மேலே வந்து எவ்வளோ மதிப்பு மரியாதை அவங்கெல்லாம் வச்சுருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. நம்ம அவரோட போகிறோம், அங்கே போகிறப்ப நமக்கும் ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கணும்னு ஆசையாக இருக்கும். ஒவ்வொரு முறை எடுத்துக்கணும்னு ஆசை இருக்கும் தான். ஆனால் இப்போ கொஞ்சம் நம்ம மீடியாக்குள்ளே இருக்கிறனால எப்படி போய் அவர்கிட்ட போய் நான் ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கணும் அப்படின்னு கேட்குறதுனா, ஃபோட்டோ எடுத்துக்கணும் எனக்கு விருப்பம் இருக்கும், ஆனால் அதே நேரம் அதை கேட்குறதுக்கு கொஞ்சம் சங்கோச்சம் இருக்கும். அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டு ரொம்ப அற்புதமாக அவங்களோட உதவியாளர்கிட்ட என்னையும் கோபியும் ஒரு ஃபோட்டோ எடுங்க அப்படின்னு சொல்லுவார். கோபிக்கு ஒரு ஃபோட்டோ எடுத்து கொடுங்கன்னு சொல்ல மாட்டார், என்னையும் கோபியும் ஒரு ஃபோட்டோ எடுங்க அப்படின்னு சொல்லிட்டு, கோபி உங்கள் ஃபோனை கொடுங்கம்பார். அவருக்கு தெரியும் ஃபோனு என் ஃபோனில் தானே இருக்கணும் அந்த ஃபோட்டோ, கோபி உங்கள் ஃபோனை கொடுங்க அப்படிம்பார். அப்படி இவங்களாம் நம்மளை பொட்டலில் அடிப்பாங்கன்னு சொல்லுவாங்கல்ல, அந்த வகையரா. தம்பி எப்போதும் உயரத்துக்கு மேலே போகக்கூடாது, அவ்வளோ தூரம். எனக்கு ஆச்சரியமாக இருக்கும். அப்போ நம்மளாம் இந்த கொஞ்சம் இதானப்போ கூட சில நேரம் என்னடா என் ஒய்ஃப் அடிக்கடி இப்போ சொல்லும், நீங்கள் ஒரு உங்களுக்குன்னு ஒரு ஏஜும் வந்துடுறப்ப சின்ன கோவங்கள்லாம் வெளியில் தெரிய ஆரம்பிக்குது. ஒருத்தர் ஓடி வந்து உங்க கூட நின்று ஃபோட்டோ எடுக்கிறாருன்னா அவருக்கு உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு அர்த்தம். அடிக்கடி நான் அதான் சொல்லுவேன், நம்மளை ஒருத்தங்களுக்கு பிடிச்சிருக்குங்கிறது ரொம்ப பெரிய விஷயம். என்ன மனிதர்களை பிடிப்பதுன்றது அவ்வளோ சாதாரணமான விஷயம் கிடையாது. அப்போ ஒருத்தர் அங்கேருந்து ஓடி வந்து ஃபோட்டோ எடுக்கிறாருன்னா நீங்கள் இதுக்கெல்லாம் சேர்த்து தான் உங்கள் வாழ்க்கை இருக்குது. அதுக்கு சங்கடப்பட வேண்டிய ஆள் ஃபேமிலியோடு வந்திருக்கப்ப நான் தான் சங்கடப்படணும். நான் தான் சொல்கிறேன்ல செய்யுங்க ஏன்னு. பிகாஸ் த டே மே கம், ஒரு நாள் நீங்கள் இதே தெருவில் போகிறப்போ இதே மாலில் போகிறப்போ உங்களை யாருமே கண்டுக்காமல் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் கூட இருக்கு. இந்த மாதிரி விஷயங்கள்லாம் மறுபடியும் எங்கே உறுதியாகும்னா இவர்களை போன்றவர்களை சந்திக்கிற போது தான். கோபியையும் என்னையும் ஃபோட்டோ எடுத்து கொடுங்க, த பிக்கஸ்ட் ஈகோ ஷேட்டரிங் ஸ்டேட்மெண்ட் அப்படின்னு நினைக்கிறேன். தேங்க்யூ சார், தேங்க்ஸ் எல்லாம். ஜெயகாந்தர்கள்லாம் வந்து இன்டர்வியூ பண்ணுறதுலாம் சாதாரண விஷயம் கிடையாது. அது காட்டு சிங்கத்து குழுக்குள்ளே போயிட்டு தை சாதம் வச்சுட்டு வர மாதிரி. அவர்கிட்ட வந்து ரொம்ப புத்திசாலித்தனமான கேள்வி கேட்டாலும் ஒரு கோபம் வரும், சாதாரண கேள்வி கேட்டாலும் கோபம் வரும். அப்போ நினச்சி பாருங்க, அவர் எல்லாரையும் வந்து இன்டர்வியூ பண்ணவர் வந்து கோபிநாத் அவர்கள். அவர் வந்து அந்த நீயா நானா அதை கண்டக்ட் பண்ணுறது வந்து மிகப்பெரிய, அதை பார்க்குறதுக்கே வந்து அவ்வளோ வந்து ஒரு சந்தோஷமாக இருக்கும். அதாவது அவருடைய அறிவு கூர்மை வந்து அதில் தெரியுது. அவர் வந்து எவ்வளோ வந்து ஒரு மெச்சூரிட்டியாக எல்லா விஷயத்தையும் அவர் தெரிஞ்சுக்கிட்டு சேம் டைம் சமூகத்து மேலே அவருக்கு இருக்கிற அந்த அக்கறை அதில் வந்து தெரியுது. அந்த செலக்ட் பண்ணுற அந்த சப்ஜெக்ட்லேயே இல்லை, அந்த எந்த மாதிரி ஒரு சமூகத்தின் மேலே ஒரு அக்கறை இருக்குது அப்படிங்கிறது அது நல்லா தெரியுது. எதை பற்றி டிஸ்கஸ் பண்ணணும், யாரை கூப்பிடணும், அது எப்படி கொண்டு போகணும் அப்படின்னு அது வந்து கண்டக்ட் பண்ணும்போதே அவர் வந்து அவரே ஜட்ஜாக இருப்பார், அவரே வக்கீலாக இருப்பார். அங்கே வந்து சில கருத்து வேறுபாடு வந்தால் கூட அதை வந்து அவர் எப்படி சமாளிக்கிற விதமே வந்து அது ஒரு தனி, அது அந்த மாதிரி யாருமே வந்து அவர் எல்லாம் செய்கிறதே கிடையாது, செய்யவும் முடியாது. நீயா நான் வந்து கோபிநாத் சொல்லும்போது இப்போ வந்து எந்த இதில் வந்து ஒரு எந்த வந்து விஷயத்தை வந்து எந்த சப்ஜெக்டை அவர் எடுத்துக்கிட்டாரு